காவேரி வனவிலங்கு சரணாலயம், இன்னொன்னு வந்து பிலிகிரி ரங்கநாத சுவாமி கோவில் புலிகள் காப்பகம். இந்த 3 சரணாலயங்கள், அதாவது அதிகமாக மிருகங்கள், நிறைய யானைகள், புலிகள், கரடிகள் போன்ற எத்தனையோ மிருகங்கள் வாழக்கூடிய சரணாலயமாக அந்த இடம் இருக்கிறது. அங்கதான் 9000 ஏக்கர் எடுத்து இந்த மேகதாது அணையை கட்ட போறாங்க. இந்த அணையில வர அந்த 70 TMC தண்ணி எங்கதான் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 12000 ஏக்கர் நிலத்துல ஸ்டோர் பண்ண போறாங்க. அவ்வளவு தண்ணி எங்க வைப்பாங்க? ஆனா ஒரு இடத்த தான் கட்டுவாங்க. அந்த தண்ணியை எங்க தேக்கி வைக்க போறாங்க? கிட்டத்தட்ட 12000 ஏக்கர். அதுல இந்த 3 சரணாலயங்கள் வருகிறது. அடுத்ததாக பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி, அது ஒரு 3000-4000 ஏக்கர் வருது. இத்தனையிலையும் என்ன இருக்கு? நீர் மருது போன்ற பெரிய பெரிய மரங்கள் இருக்கிறது. எல்லாம் தண்ணி கீழே முழுவிடும். மரமே இருக்காது. அப்புறம் மழை பெய்யுமா? நீங்க எத்தனை 300 வயசு அவ்வளோ பெரிய பெரிய மரங்கள்லாம் தண்ணி கீழே போயிடுச்சுன்னா இவங்க எத்தனை அணை கட்டினாலும் மழை வராது, வரவே வராது. இப்ப வேணா கொஞ்சம் தண்ணி இருக்கும், அப்புறமா வராது. எல்லா மரமும் தண்ணி கீழே போயிடும், தண்ணி கீழே முழுவிடும். அந்த புலிகள் எங்க போகும்? எங்க போகும்? நம்ம ஊருக்குள்ள வரும். காடுகள்ல யானைகள் 3 மாநிலத்துல சுத்தி வரும். ஒன்னு தமிழ்நாடு, ஒன்னு ஆந்திரா, ஒன்னு கர்நாடகா. 3 மாநிலங்கள்ல யானைகள் சுத்தி வருமா? ஏன்னா ஒரு சமயம் இங்க தண்ணி இருக்கும், இன்னொரு சமயம் அந்த ஊர்ல தண்ணி இருக்கும். அவைகள் 3 மாநிலத்தை சுற்றி தான் அந்த யானைகள் சுற்றி கொண்டிருக்கும். அந்த யானைகள்லாம் எங்க போகும்? தண்ணியில இந்த இடங்கள் முழுகிவிட்டால் யானைகளுக்கு போறதுக்கு வழி இருக்காது. திருப்பி எங்க வரும்? வயல்வெளிக்கு வரும். நம்ம வயல்ல பயிர் செய்து கொண்டிருந்தாலோ வீடுகளுக்கோ அங்கதான் வரும். அப்புறம் யானைகள் நடுராட்டுல வருது, புலிகள் வருது, சிறுத்தை வந்து நடுத்தெருல நடமாடுது. அப்படி இப்படின்னு நிறைய வீடியோ பாக்குறீங்கல்ல, தினம் நடக்கும். அது சிறுத்தைகளும் காணாம போயிடும். அவங்க எல்லாம் ஊருக்கு தான் வருவாங்க. அதே போல 4 கொம்பு மான், அதெல்லாம் இந்த ஊர்ல மட்டும்தான் இருக்கிறது. அந்த மான் இனமே அழிந்து விடும். அதே போல அங்க இருக்கக்கூடிய தண்ணீர்ல கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகை மீன் மகாசீர்னு, அந்த மீனை அந்த ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். அந்த மீன் இனமும் போயிடும். மயில் கெண்டை, அந்த மீன் பேரு மயில் கெண்டை. அந்த மீன் இனமும் அழிஞ்சு விடும். அது மட்டும் இல்லாம அணில் இந்த மாதிரி எத்தனையோ இனங்கள் இருக்குது, எத்தனையோ மரங்கள் இருக்கிறது, எத்தனையோ தண்ணீர்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கிறது. இந்த யானைகள், புலிகள், சிறுத்தை, கரடி, மானு எல்லாமே தண்ணி கீழே போயிடும், அழிஞ்சிடும். இல்லைன்னா ஊருக்கு கொஞ்சம் வரும். இதுதான் ஈகோசைட். அப்படி என்றால் சுற்றுச்சூழல் படுகொலை. இது ஒரு காரணம். இந்த ஒரு காரணம் போதும். இதுக்கு அனுமதி யாருமே தரமாட்டாங்க. ஏற்கனவே இந்த புலிகள் காப்பகம் இருக்கிறதுக்காக அந்த புலிகள் அந்த இயக்கம் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேகதாது அணையை கட்டவே கூடாது, இருக்கிற உயிரினங்கள் அழிந்துவிடும். அவங்க தெளிவா அதுக்கு நோ சொல்லிட்டாங்க. உச்ச நீதிமன்றமும் கட்டக்கூடாது, 2033 பாத்துக்கலாம்ட்டாங்க. அதுவும் நோ சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு 10 பேர் வச்சிருக்காங்க? தீர்ப்பாயம்னு ஒரு பேரு, இன்னொரு பேர் வேற, ஆணையம்னு ஒரு பேரு. எத்தனைதான் வைப்பாங்க? ஒரே விஷயத்துக்கு 3-4 பேர் வச்சிட்டு இருக்கிறாங்க. தேவையே இல்ல, கட்டக்கூடாது. அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அடுத்த 2வது பாயிண்ட். இது முக்கியம். அதே போலதான் இதுவும் முக்கியம்தான். எல்லாம் ஒண்ணுதான். இனப்படுகொலை, ஜெனோசைட். ஜெனோசைட்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட இனத்தை அழிப்பது. இங்க என்ன நடக்குது? தமிழ் இனத்தை அழிக்கும் ஒரு வேலை, படுகொலை தான் இங்க நடக்க போகுது. மேகதாது அணையை கட்டிவிட்டால் தமிழ் இன படுகொலைக்கு அதுதான் முதல் வித்து. ஏன் தெரியுங்களா? அந்த தண்ணி வரல. காவிரி நீர் நமக்கு உரிமையான நீர், அதிகமாக நம்ம ஊர்ல தான் ஓடுது. அந்த தண்ணிய சாதாரணமா விட்டாலே அது நம்ம ஊருக்கு வரும். நீ அணைய கட்டி தண்ணியே வர விடாம பண்ணிட்டீங்கன்னா குடிப்பதற்கு கூட தண்ணி வராது. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? டெல்டாவை பாலைவனமாக்கும் முயற்சின்னு. இல்லவே இல்ல, தமிழ்நாட்டையே பாலைவனமாக்கும் முயற்சி தான் அது. மேகதாது அணை கட்டிவிட்டால் தமிழ்நாடு மொத்தமும் பாலைவனமாயிடும். ஏன்னா டெல்டானா அது ஒரு 4 மாவட்டம் தானே சொல்லிட்டு இருக்கிறோம். திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், 8 மாவட்டம் வருது. கடலூர் இருக்கிறது, அரியலூர் இருக்குது, திருச்சி இருக்கிறது. இத்தனையோ டெல்டா மாவட்டங்கள். அது மட்டும் இல்லாம மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி இதுலயும் காவிரி தண்ணீரை குடிக்கிறாங்க. சேலம், தர்மபுரி கேட்கவே வேணாம். ஒக்கனை
ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துல எந்த தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம்? காவேரி தண்ணி. காவேரி தண்ணி நிறுத்தினா தண்ணி வருமா? நீங்க 4 ஃபேஸ் இல்ல 10 ஃபேஸ் போட்டாங்க தண்ணி வராது. இப்பயே தண்ணி வரல. சேலமும் தர்மபுரி மாவட்டத்துல இப்பயே குடி தண்ணி இருக்கு. அன்றாட பிரச்சனை. அது மட்டும் இல்லாம காவிரி தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்துக்கு எங்கிருந்து வரணும் தண்ணி? காவேரியில இருந்து வரணும். இந்த காவிரி தண்ணியை மேகதாது அணைய கட்டி அவங்க தடுத்துட்டாங்கன்னா காவிரி உபரிநீர் திட்டம் கூட வராது. தர்மபுரி மாவட்டம் இன்னும் பெரிய பிரச்சனையில வீழ்ந்து விடும். சேலத்துக்கும் தண்ணி வராது, தர்மபுரிக்கு தண்ணி வராது, டெல்டா மாவட்டங்களுக்கு தண்ணி வராது, சென்னைக்கு குடி தண்ணீர் வரவே வராது. இப்படி இருக்குது. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 28 மாவட்டங்கள் பாலைவனமாகவும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அப்பனா என்ன அர்த்தம்? குடிக்கவே தண்ணீரை கொடுக்காமல் தமிழினத்தை படுகொலை செய்யும் திட்டம் தான் மேகதாது அணை கட்டும் திட்டம். இதுல நம்ம ஜாகிரதையா இருக்கணும். ஒரே ஒரு செங்கல் அவங்க எடுத்து வைக்க விடக்கூடாது. அதற்கு நாம அனுமதிக்கவே கூடாது. அதுக்கு நம்ம தெளிவா இருக்கணும். எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கிறோம் இந்த விஷயத்துல. ஆனா இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. எந்த ஒரு ஆணை அமைப்பதோ அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடப்பதோ எதுவுமே கிடையவே கிடையாது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கட்டக்கூடாதுன்னா கட்டக்கூடாதுதான். அவர் என்ன வேணாலும் சொல்லிப்பாங்க. இந்த அணையை நீங்க கட்டுங்க, அந்த அணையை நாங்க கட்டிக்கிறோம். அந்த காம்ப்ரமைஸ்லாம் தேவையே இல்லை. ஏன்னா தமிழ்நாடு மக்களை இனப்படுகொலை செய்வதற்கு சமம் தான் மேகதாது அணையை கட்டுவது என்பது. அதனால மேகதாது அணை கட்டக்கூடாது. அதற்கு யாருமே நம்ம ஒத்துக்கொள்ளவே கூடாது. இதுக்கு விவசாயிகள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்களா? விவசாய மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்களா? இல்லையே. குடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தானே தண்ணி வேணும். நீங்க மட்டும் விவசாயி தானே பாதிக்கப்படுறாங்க. தொழிலதிபர்கள் பாதிக்கவே பட மாட்டாங்களா? அப்ப குடிக்கிறதுக்கு என்ன சாப்பிடுவீங்க? தண்ணி வேணும். அரசு வேலை செய்பவர்கள், தனியார் வேலை செய்பவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள், பெரியவங்க, மகளிர் எல்லாருக்கும் குடிக்க தண்ணி வேணும். குடிக்க தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ரொம்ப கஷ்டம். சாப்பாடு எங்க? டெல்டா மாவட்டத்துல அரிசி வராதுங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா எங்க போறது? எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வரணுமா? தாய்லாந்துல இருந்து அரிசி, பக்கத்து நாட்டுல இருந்து தண்ணி இருக்கவே இருக்கு. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் தானா? அதுக்கா எத்தனை கோடி செலவாகும் தெரியுங்களா? கடல் நீரை குடிநீராக்கி குடிப்பதற்கெல்லாம் அதெல்லாம் மிகப்பெரிய திட்டங்கள். ஆனாலும் அந்த திட்டத்தை மேகதாது அணையை கொண்டு வருவதை தடுத்து நிறுத்தே ஆக வேண்டும்.